இந்த ஏரியா எம்எல்ஏ ஜெயிச்சார்ல, அவர் அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்தார். அவரு வரலங்க. எங்கே வந்தார்? கடைசியாக அவரை எப்போ பார்த்தீங்க? எங்கே பார்க்குது அனுமதி கொடுக்குறானுங்க அரசியல்வாதிங்க, கொடுக்க மாட்டானுங்களே. எனக்கு பிடிக்கல, ஆட்சியை பிடிக்கல. எம்எல்ஏ வந்து இங்கே இந்த தொகுதியில் எல்லா குறைகளையும் தீர்த்து வச்சிட்டாரா? எங்கே தீர்த்து வச்சாரு? ஏடுமுகம் தேவையில்லைங்க எனக்கு. போலீஸ் அகராதி நிறைய இருக்குது. அக்கா, போன வாட்டி டிஎம்கேலேருந்து இங்கே ஜெயிச்சாங்க இல்லையா, சொன்னது எல்லாத்தையுமே இங்கே செஞ்சு முடிச்சிட்டாங்களா? இந்த தொகுதியில் லேட்டாக தான் செஞ்சு முடித்தாங்க. லேட்டாக தான் செஞ்சாங்க. நிறைய விஷயங்கள் சொன்ன எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்களா, இல்லை ஏதாச்சும் இருக்கா செய்யாமல் நிறைய இருக்கும். நிறைய இருக்குது. சரிக்கா, இப்போ இதுக்கு மாற்று வழி திரும்ப அவங்களே வந்தால் வாய்ப்பு இருக்கா, இல்லை மாற்று வழி வேறு யாராச்சும் வரலாமா? வேறு யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவில் என்னெல்லாம் தேவைகள் இருக்குது? இந்த ஏரியாவில்னா தண்ணி வசதி, அப்புறம் ரோடு வசதி, இப்போ போக்குவரத்து வசதி, இதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ இந்த வசதிலாம் வந்து அவங்க வந்து பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. சரிங்கக்கா, இந்த ஆட்சி எப்படி இருக்குண்ணா? இது வரைக்கும் அந்த கடந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குது? எனக்கு பிடிக்கல, ஆட்சியை பிடிக்கல. ஏன், என்ன குறைகள் இருக்குது? ஏன்னா ஆம்பளைக்கு மரியாதை இல்லாத போச்சு. சுத்தமாக ஆம்பளைக்கு மரியாதை இல்லாத போச்சு. என்னென்ன குறைகள்ண்ணா இந்த ஏரியாவில் இருக்குது? ஏன்னா என்னன்னா பஸ் ஃப்ரீ விட்டார். ஃப்ரீ விட்டதுலேருந்து லேட்ஸ் முன்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. அது பரவாயில்ல, ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் வந்து ரொம்ப பசங்க நிறைய பசங்க இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது. அதுக்கு முன்னே நடக்கலை அதுமாரி. இப்போ தான் சின்ன சின்ன பசங்க கெஞ்சி அடிக்கிறாங்க, போகிறாங்க. பொம்பளைக்கு பாதுகாப்பு கிடையாது. தொடர்ந்து பாதுகாப்பில் ரவுடிஸ் அதிகமாக இருக்குது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதான் இந்த ஆட்சியில் நடக்குது. இதை வந்து தடுக்கணும், விட்டுருணும். அது வேறு ஆட்சி புதுசாக வரணும். இந்த ஏரியா எம்எல்ஏ ஜெயிச்சார்ல, அவர் அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்தார். அவர் வரலங்க. எங்கே வந்தார்? மக்களை வந்து சந்திக்கிற ஒரு எம்எல்ஏ வராங்க அப்படின்னா அவங்கள ஏற்றுப்பீங்களா நீங்கள்? இல்லை அவர் எங்கே சரியாக வர மாட்டார். அவர் வரல, அப்படி சந்திக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து உங்களுக்கு கேண்டிடேட்டாக வராங்க, அப்படி வராங்கன்னா ஏற்றுப்பீங்களா? நம்ம ஓட்டு போட்டு விஜய் வந்துட்டா நான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். ஓட்டு போட்டு வந்துட்டாரு ஒரு எம்எல்ஏ வர்றாருன்னா ஏற்றுப்பீங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் இந்த இடத்துல வந்து வேறு எம்எல்ஏ தான் போடுறாங்க. இப்படி உங்கள் பிரச்சனையை, மக்களோட பிரச்சனையை, இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை கேட்டுக்கிற ஒரு எம்எல்ஏ, அவங்க வந்து ரெகுலராக பார்க்குறது, உங்களை வந்து மக்களை சந்திக்கிற எம்எல்ஏ கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கள ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களா? சொல்லிட்டு போகிறாங்க, செய்ய மாட்றாங்களே. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சொல்கிறாங்க கண்டிப்பாக சரின்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்ய மாட்றாங்க. இந்த எலெக்ஷனில் உங்கள் எம்எல்ஏ எல்லா குறைகளையும் தீர்த்து வச்சிட்டாரா? எங்கே தீர்த்து வச்சாரு? தீர்த்து வைக்கலையே, கொஞ்சம் தான் செய்தார். இன்னும் முக்காசி செய்யலையே. கடைசியாக அவரை எப்போ பார்த்தீங்க? எங்கே பார்க்குது அனுமதி கொடுக்குறானுங்க அரசியல்வாதிங்க, கொடுக்க மாட்டானுங்களே. குத்தாதான் நம்ம சொல்கிறதுக்கு. அவனுங்களே அவன் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு அவன் பாடு போடுறான். நம்மளுக்காக எவனும் பாடு போடுறான், எவனும் பாடு போடலையே. நம்ம கஷ்டப்பட நம்ம சோறு துண்டுறோம். அப்படி நமக்காக பாடுபடக்கூடிய, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கக்கூடிய, நம்ம கூப்பிட்டா உடனே வரக்கூடிய ஒரு எம்எல்ஏ வராங்க அப்படின்னா அவங்கள ஏற்றுப்பீங்களா? அப்படின்னு வந்தால் ஏற்றுக்கலாம். வரலன்னா இன்றைக்கி ஓட்டுக்காக நான் வரேன்னு வர, அப்புறம் அவர் வர மாட்டார். அவர் ஹாப்பி ஆகிடுவார். நம்ம பார்த்த வயிறு எஞ்சினுங்கணுமே. அரசியல்வாதி அப்படித்தானாங்க. எந்த அரசியல்வாதி நல்லது செய்யுங்கிறான்? ஓட்டு கேட்குற டைமில் தான் நான் நல்லதை செய்கிற மக்களுக்குன்னுவான். ஏன்னா நம்மளுக்கு கண்புட் தொட்டி பார்த்தெல்லாம் அதை நம்பியெல்லாம் எதுவும் செய்ய முடியாதுங்க. இதுதான் உண்மை. இப்போ இங்கே இருக்கிற குறைகள்லாம் வந்து அம்மா தீர்த்து வைக்கணும் அப்படின்னா என்னென்ன குறைகள்லாம் கேட்பீங்க? எங்களுக்கு என்ன குறை கேட்போம்? பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க தான் கேட்போம். அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுக்கு ஒரு வேலை வெட்டியை பார்த்து எங்களுக்கு கொடுங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் எப்படி சாப்பிட்றது? ஏன்னா வேலை வெட்டிக்கு போக முடியுமா? வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி. ஆமாம், இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வேலைக்கு போக முடியாதுல்ல. வேலைக்கு போகாமல் நாங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை வச்சு போயிடுச்சுக்குவோம். எம்எல்ஏ வந்து இங்கே இந்த தொகுதியில் எல்லா குறைகளையும் தீர்த்து வச்சிட்டாரா? எங்கே தீர்த்து வச்சாரு? எங்களுக்கு எதுவும் செய்யலையாப்பா, எழுதி போட்டது. யாருன்னா நல்லவங்க வரட்டும், வந்தால் நல்லது. யார் பேரை சொல்ல நம்ம விரும்பலை. என்னத்துக்கு? லாஸ்ட்டாக எம்எல்ஏ எப்போ பார்த்தீங்க நீங்கள்? வேறு எங்கே வராருங்க நாங்கள் பார்க்குறதுக்கு? நாங்கள் போனால் தான் அவராண்ட தொங்கிக்கின்னு. அவர் எங்கே வர்றாரு? ஓட்டு கேட்க வருவார். ஓட்டு கேட்க தவிர வேறு எதுக்கும் வரதில்லை. வேறு மற்ற நாளில் எங்கேருந்து அவங்கள பார்க்க முடியும்? நம்ம அந்த நேரம் கூட நிற்பாங்களா, கை கட்டினே போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ அப்படி பார்க்கக்கூடிய ஒரு மற்ற நேரங்கள்லையும் சாதாரண நேரங்கள்லையும் பார்க்கக்கூடியது உங்கள் குறைகளை தீர்த்துக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வராங்க. வந்தால் தான் தெரியும். அப்படி வந்தால் ஏற்றுப்பீங்களா? எங்களுக்கு வண்டி எழுதி போட்டால் வரல, என் பையனுக்கு வண்டி எழுதி போட்டால் அதுக்கும் வரல, எதுவுமே வரல. எல்லா காகிதமும் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த தொகுதியில் என்னெல்லாம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? என்ன செஞ்சு தரணும்னா, இந்தமாரி ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்களுக்கு வண்டி கொடுக்கணும், முதியோர் பிரிவு வரணும், ஊருக்கு நல்லதை செய்யணும், அவ்வளோதான். ஏற்றுக்கிறீங்க? நான் இப்போ இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து உங்கள் எம்எல்ஏ தீர்த்து வச்சிட்டாரா? 99% தீர்த்துட்டாருங்க.
ஏன்னா இங்கே வந்து முதல்லலாம் தண்ணி வந்து இடுப்புக்கு மேலே நிற்கும். இப்போ வந்து தண்ணி நின்னா அடுத்த 10 செகண்டில் மழை நின்ன உடனே மொத்த தண்ணி வெளியே போயிடுது. அதனால் வந்து தண்ணி பிரச்சனை இங்கே இல்லை. முதல்ல வந்து இந்த இபி பிரச்சனை இருந்தது. இந்த ஆட்சி 5 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டில் 2:30 மணிக்கு கரண்ட்டு போயிடும். இப்போ அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பிரித்து வச்சு ஒரு நாள் கூட கரண்ட்டு போகிறது கிடையாது. லாஸ்ட்டாக உங்கள் எம்எல்ஏ நீங்கள் எப்போ பார்த்தீங்க? இப்போ பார்த்தேன் சார், போன வாரம் பார்த்தேன். எம்எல்ஏ வந்தார், வந்து பார்த்துட்டு தொகுதி பக்கம் வந்தார். நம்ம வந்து எம்எல்ஏ எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார் நமக்கு. வந்தார்னா கையில் தோளில் கை போட்டுட்டு, எப்படி சார் தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏதோ பிரச்சனை இருக்கா, ஏதோ ஒரு ட்ரைனேஜ் பிரச்சனை இருந்தாலும் ஃபோன் பண்ணால் உடனே கவுன்சிலர்லாம் வந்து பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் எம்எல்ஏ தீர்த்து வச்சிட்டாரா? அது நல்லா தானே பார்க்குறாங்க, நல்லா தான் பின்ச்சின்னு வருது, நல்லா தான் பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக எம்எல்ஏ எப்போ பார்த்தீங்க? மீட்டிங்கு போகிற டைமில் எல்லாம் பார்க்குறேன்ப்பா, நல்லா தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிடறாரு எம்எல்ஏ? ஆமாம் ஆமாம், தீட்டி பார்க்குறாங்க. ஐயா, இப்போ இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிட்டாரா? ஒன்றுமே இல்லைங்க. விலை வசலாம் ஏற்றிட்டோம், இன்னும் வருத்து சந்தேகம், புரியுதா? அதனால் வேலைக்கு ஆகாத. இப்போ வேறு யாருன்னா மாறி வந்தால் ஓகே உங்களுக்கு? வேற ஆளும் மாதிரி வந்தால் அவங்க நல்லது செய்வாங்க. ஐயா என்ன ஐயா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? ஆனால் முக ஸ்டாலின் வேலைக்கே ஆகாது, புரியுதா இல்லையா? ஆமாம், அவன் இருக்கிற விலை வசலாம் ஏற்றிட்டான். உங்கள் ஓட்டு ரெட்டலிக்கா? ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்கள் ஓட்டு ரெட்டலிக்கு போடுறீங்களா? பின்ன நான் அந்த கட்சிக்காரன். என்னையா நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க? நான் ரெட்டலைக்காரங்க. கேள்விலாம் கேட்காதீங்க, நான் ரெட்டலிக்கு தான் ஓட்டு போடுவேன். அவ்வளோதான். அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த எம்எல்ஏ வந்து உங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்த்து வச்சிட்டாரா? இல்லை, வரவே இல்லை. எப்போ லாஸ்ட்டாக அவர் பார்த்தீங்க? வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அவர் இப்போ தான் பார்க்கவே இல்லை. அவர் இப்போ அந்த ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேறு கட்டத்தையும் மாற்றி போடணும், வேறு தான் போடணும். இப்போ இந்த எம்எல்ஏ வந்து பார்த்துக்கிற மாதிரி உங்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி ஒரு எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னா, உங்கள் குறைகளை தீர்க்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கும். இப்போ அவங்க கிட்ட சில குறைகள் சொல்லணும், எனக்கு இந்த குறையெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? போய் சொல்ல வேண்டியதுதான், சொல்லி நம்ம குறைய சொல்லிக்க வேண்டியதுதான். இப்போ இதெல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க கிட்ட சொல்கிறீங்க, இப்போ அவங்க இருக்காங்க அப்படின்னா என்னெல்லாம் குறையெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு கேளுங்க. என்ன நம்ம தண்ணி வசதி மக்களுக்கு அன்றாட பயன்படுத்தக்கூடாது. விலைவாசி குறைச்சாலே போதும். இந்த ஏரியாவில் மக்கள் தொல்லை இல்லாமல் இருந்தால் போதும். மக்கள் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த ஏரியா எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, உங்கள் குறைகளை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிட்டாரா? எதுவும் கேட்கலையா, எதுவும் பண்ணலையா? என்ன இப்போ என்னெல்லாம் செய்யாமல் இருக்கா, சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்காங்களா? எதுவுமே செய்யலையா எங்களுக்கு. லாஸ்ட்டாக அவர் எப்போ பார்த்தீங்க? இன்னும் பார்க்கவே இல்லையா? இன்னும் பார்க்கவே இல்லை. ஓட்டு போடும்போது பார்த்தது பார்க்கலாம். அது கூட வந்து எலெக்ஷன் கேட்கும்போது வந்து பார்த்தீங்க. அப்புறம் என்னென்ன குறைகள்லாம் இருக்குண்ணா? எவ்வளோ குறைக்குது, எதுவும் தீர்த்து வைக்கலையா? அப்படி தீர்த்து வைக்கிற ஒரு எம்எல்ஏ வராங்கன்னா ஏற்றுப்பீங்களா? ஏற்றுவேன். இந்த தொகுதியில் மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாண்ணா? இல்லைண்ணே, டிஎம்கே நல்லா செய்தாங்க, அதான் டிஎம்கே தான் வரும். இந்த லாஸ்ட் டிஎம்கே எம்எல்ஏ எப்போ பார்த்தீங்க நீங்கள்? இப்போ இடையிலோட பார்த்தோம், அவர் நல்லா செய்தாங்க. இந்த தொகுதி நல்லா செய்தாங்கண்ணே. தொகுதியில் இருக்க குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சா சேமடா நிறைய கட்டிருக்காங்க, சமணெல்லாம் கட்டிருக்காங்க, நல்லா செய்தாங்க. இல்லை, வட சென்னையில் வந்து ரவுடிசம் அதிகமாக இருக்கிறதுலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ரவுடிசம் எல்லா ஆட்சியும் நடக்கணும். இப்போ இல்லை, ரவுடிசம் நம்ம தான் குறைக்கணும். அவங்களுக்கு எடுத்து நம்ம இது பண்ணால் அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய முடியாது. டிஎம்கே கவர்மெண்ட் நல்லா தான் இருக்குது. சார் டிஎம்கே தான் வரும். இந்த தொகுதியில் ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரணும்ல, கண்டிப்பாக வரணும். ஒரு இடமே சரியில்லை, எல்லாம் அங்கங்கே தோண்டி போட்டு வச்சுருக்காங்க, எதுவுமே நல்லா இல்லை. இந்த தொகுதி எம்எல்ஏ பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஓட்டு எலெக்ஷன் அன்றைக்கி ஓட்டு கேட்டு வரும்போது தான், அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை. வேறு யாராவது வந்து நல்ல மாதிரியாக மக்களுக்கு நல்லா பணியோட செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். புதுசாக யாராவது வரணும். இப்போ இந்த தொகுதியில் மக்களுக்கு நல்லது சொல்கிறாங்களே, அது எல்லாத்தையுமே இங்கே தீர்த்து வச்சிட்டாங்களா? இல்லையே, யார் தீர்த்து வச்சாங்க? அந்த சமயம் வரணுன்றதுனால நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. எதையுமே செய்யறதுக்கு இல்லை. அதான் அந்த குழந்தைக்கு லேப்டாப் தரேன், நாங்கள் 10ஆம் கிளாஸ் படித்ததுக்கு 11ஆவது போனதுக்கு கொடுக்கல. செய்கிறன்றதெல்லாம் எங்கே செய்கிறாங்க? அவங்க ஜெயிக்கிறதுக்கோசம் சொல்கிற வார்த்தை இல்லையா இது முன்ன? இப்போ இந்த இடத்துல ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும்னு நினைக்கிறோம். மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க வரணும்னு நினைக்கிறோம். ஆமாம், எங்களுக்கு எந்த சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு வலி தீரும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்குன்னு அவங்க கஷ்டத்துலேயே நாங்கள் வாழணும்னு நினைக்கல. எங்கள் கஷ்டத்தில் நாங்கள் வாங்குவோம். எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கோ ஒரு போக்குவரத்துக்கு போகிறதுக்கோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு போகணும். அகராதி, போலீஸ் அகராதி நிறைய இருக்குது. அது வந்து எங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கணும். நியாயம் நீதின்றதே கிடையாது போயிடுச்சு.